தமிழக சட்டசபை தேர்தல் 2026 ஒரு ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வந்திருக்கு. இந்த ரிசல்ட் தமிழக மக்கள் எப்படிப்பட்டவங்கிறத இந்தியாவுக்கே தெரிவித்திருக்குன்னு தான் சொல்லணும். பாயிண்ட் நம்பர் 1, மக்கள் முட்டாள் இல்லை என்பதை தெளிவாக நிரூபித்திருக்கிறார்கள். இனிமேல் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயம், மக்களை பணத்தால் விலை கொடுத்து வாக்காளர்களை வாங்கிவிட முடியாது அப்படிங்கிறதையும் தமிழக மக்கள் தெளிவா இந்த திராவிட கட்சிகளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த முதலமைச்சராக இருந்த ஒருவரே தோற்ற பிறகு அவங்க 77-78 சீட்டு இப்ப லீடிங்னு இப்ப நமக்கு தெரிஞ்சாலும் கூட திமுக சார்பாக முதல்வராக இருந்தவரே தோத்திருக்காரு. அதே மாதிரி என்னை பொறுத்தளவுக்கு ஆணவமா பேசிய பல அமைச்சர்கள் தோத்திருக்கிறார்கள். இந்த 77ல அவங்க யாருமே உதாரணத்துக்கு டிஆர்பி ராஜாவில இருந்து, அன்பில் மகன் பொய்யாமொழியில இருந்து, அமைச்சர் மூர்த்தி, பிடிஆர், எத்தனையோ அமைச்சர்கள், கீதா ஜீவன் உட்பட நிறைய பேர் தோத்திருக்காங்க. இதுவும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் அமைச்சர் பதவியில் இருப்பதினாலேயே நீங்கள் என்ன வேண்டும் வேணாம் செய்யலாம் பேசலாம் என்பது கணக்கல்ல என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். ஆனா இன்னொன்னு, 60 ஆண்டு காலமா மாறி மாறி ஆட்சி செய்த திராவிடத்திற்கு மாற்றாக ஏதோ ஒரு தலைவர் நம்மளை காக்க வந்துவிட மாட்டாரா என்ற தமிழக மக்களின் நீண்ட கால ஏக்கமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் தெளிவா சொல்லுது. அதே மாதிரி ஒரு மாற்றம் வேண்டும்னு மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா, அதாவது இப்ப சொல்றாங்க டிவிக்கில ஜெயிச்ச அந்த 100கணக்கான பேரும் யாரும் பெரிய அரசியல் பின்புலமோ ஒரு அனுபவமும் இல்லைன்னாலும் அவர்கள் ஆட்சி செய்யட்டும், நம்ம மக்கள் பிரதிநிதியாக சென்றவர்கள் பேசட்டும்னு மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா, மௌன புரட்சியாக எதை வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள் நிரூபித்து விட்டார்கள். நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், திராவிட கலப்பில்லாத ஒரு ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கிறது. நன்றி. தமிழக சட்டசபை தேர்தல் 2026 ஒரு ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வந்திருக்கு. இந்த ரிசல்ட் தமிழக மக்கள் எப்படிப்பட்டவங்கிறத இந்தியாவுக்கே தெரிவித்திருக்குன்னு தான் சொல்லணும். பாயிண்ட் நம்பர் 1, மக்கள் முட்டாள் இல்லை என்பதை தெளிவாக நிரூபித்திருக்கிறார்கள். இனிமேல் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயம், மக்களை பணத்தால் விலை கொடுத்து வாக்காளர்களை வாங்கிவிட முடியாது அப்படிங்கிறதையும் தமிழக மக்கள் தெளிவா இந்த திராவிட கட்சிகளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த முதலமைச்சராக இருந்த ஒருவரே தோற்ற பிறகு அவங்க 77-78 சீட்டு இப்ப லீடிங்னு இப்ப நமக்கு தெரிஞ்சாலும் கூட திமுக சார்பாக முதல்வராக இருந்தவரே தோத்திருக்காரு. அதே மாதிரி என்னை பொறுத்தளவுக்கு ஆணவமா பேசிய பல அமைச்சர்கள் தோத்திருக்கிறார்கள். இந்த 77ல அவங்க யாருமே உதாரணத்துக்கு டிஆர்பி ராஜாவில இருந்து, அன்பில் மகன் பொய்யாமொழியில இருந்து, அமைச்சர் மூர்த்தி, பிடிஆர், எத்தனையோ அமைச்சர்கள், கீதா ஜீவன் உட்பட நிறைய பேர் தோத்திருக்காங்க. இதுவும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் அமைச்சர் பதவியில் இருப்பதினாலேயே நீங்கள் என்ன வேண்டும் வேணாம் செய்யலாம் பேசலாம் என்பது கணக்கல்ல என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். ஆனா இன்னொன்னு, 60 ஆண்டு காலமா மாறி மாறி ஆட்சி செய்த திராவிடத்திற்கு மாற்றாக ஏதோ ஒரு தலைவர் நம்மளை காக்க வந்துவிட மாட்டாரா என்ற தமிழக மக்களின் நீண்ட கால ஏக்கமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் தெளிவா சொல்லுது. அதே மாதிரி ஒரு மாற்றம் வேண்டும்னு மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா, அதாவது இப்ப சொல்றாங்க டிவிக்கில ஜெயிச்ச அந்த 100கணக்கான பேரும் யாரும் பெரிய அரசியல் பின்புலமோ ஒரு அனுபவமும் இல்லைன்னாலும் அவர்கள் ஆட்சி செய்யட்டும், நம்ம மக்கள் பிரதிநிதியாக சென்றவர்கள் பேசட்டும்னு மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா, மௌன புரட்சியாக எதை வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள் நிரூபித்து விட்டார்கள். நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், திராவிட கலப்பில்லாத ஒரு ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கிறது. நன்றி.